மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 10ஆம் தேதி முதல்வர் அவர்கள் கரூர் பயணிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய சூழலானது எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதே இடத்துக்கு முதலமைச்சரா போறாரு. நடிகர் விஜயா போகக்கூடாது, முதலமைச்சர் விஜயா தான் நான் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணாரா என்னன்னு தெரியல. சரி, விக்னேஷ் அவர்கள் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இருக்கிற துறையிலேயே இந்த துறை மேல ஏன் இவ்வளோ பார்வை இருக்கு, எதனால இவ்வளோ? இது அரசுக்கு வருவாய் மட்டும் கிடையாதுங்க, பலருடைய வாழ்க்கையும் போற துறை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குற ஏன் வாங்குறாங்க, அவங்க சொல்றாங்க அதை வந்து பார்ட்டி ஃபண்டா போச்சு, அதை ஒழுங்குபடுத்தணும் முறையில் இறங்கி இருக்காங்க. அதனுடைய நீட்சியா தான் ஒரு டெமோவா வந்து ஏஐ பாட்டில் ரெக்கவரின்னு கொண்டு வந்துருக்காங்க. அதாவது யாரு கொடுக்குறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு. ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கு, அதில் பாட்டில் உள்ள போட்டுறாங்க, ரீசைக்ளிங் ஆகி உள்ள போயிருக்கு. எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. பல விஷயங்களுக்கு அதிமுகலேருந்து வரக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து பெரிய தலைக்கட்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவர்கள் வருகையினால் தாவேகாவுக்கு எந்த பயனும் கிடையாது. சமீபத்தில் வந்து இடைத்தேர்தலில் யார் வருவாங்கன்னு ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தாவேகா எல்லா கட்சியை விட 30% அதிகமாக இருக்கு. 35% வாங்கிருக்காங்கல்ல, அதை விட 30% அதிகமாக இருக்காங்க. 60% இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியோட இருக்காங்க. அதிமுகவினுடைய கோர் ஐடியாலஜிங்கிறது திமுக எதிர்ப்பு பண்ணுறது. எடப்பாடி பழனிசாமியால் திமுக வீழ்த்த முடியல, விஜய் வீழ்த்திட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா ஆர்கானிக்கா ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஆட்சி அதிகாரத்துக்குள்ள விடுவாங்களாங்கிறது சந்தேகம். ஆட்சி வேறு கட்சி வேறு பிரிக்க போறாங்க. இவர்களை வைத்து கட்சியை வந்து கட்டமைக்கணும், ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அதை உருவாக்குவாங்க. ஆதன் சின்மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. தாவேகா அரசை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. நான் இங்கிருந்து தொடங்கிடுறேன். முதல்வர் அவர்கள் கரூருக்கு பயணிக்க போறாரு. குறிப்பா அந்த 41 பேர் குடும்பத்தாருக்கும் ஒரு அரசு வேலை அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஸ்டேட்? இல்லை, இது முதல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இதில் கண்டிப்பாக அரசியல் பண்ணக்கூடாது யாருமே. 41 பேர் உயிர் இழந்திருக்காங்க, அது வழக்கு இருக்குது, அது என்னங்கிறது அப்புறம் முடிவு பண்ணணும். அந்த இறந்து போன குடும்பத்திற்கான ஒரு சரியான நிவாரணம்ங்கிறது அரசு வேலை. அது ஒரு தலைமுறைக்கான ஒரு வாழ்வாதாரம். ஆனால் இறந்து போன எல்லாருமே ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கு அந்த இழப்பை நம்ம சரி செய்ய முடியாது, இருந்தாலும் ஒரு ஆறுதல் படுத்தலாம், அதுக்கான ஒரு உதவியை செய்யலாம் அப்படிங்கிறது அந்த 41 பேர் குடும்பத்துக்கும் அரசு வேலைங்கிறது இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க விஷயம். குறிப்பாக இதை யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. 10ஆம் தேதி முதல்வர் அவர்கள் கரூர் பயணிக்கிறாரு. தேர்தலுக்கு அப்புறம் கரூருக்கு போகிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சூழலானது எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உண்மையிலேயே அவருக்கு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும் அது. ஏன்னா முதலமைச்சராக கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதே இடத்துக்கு முதலமைச்சராக போகிறார். அப்போ 2 மனநிலையோடய போகிறார். முதல்ல அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ஒரு துயர சம்பவம், அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு பழைய மெமரியோடு தான் போவார். உண்மையிலேயே எல்லாரும் ஏன் போகலன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு இப்படி தான் போகணும், நடிகர் விஜயா போகக்கூடாது, முதலமைச்சர் விஜயா தான் நான் போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணாரா என்னன்னு தெரில. சபதம் எடுத்து வந்த மாதிரி தான் இருக்காது. சரி, இப்போது இங்கே தாவேக்கள் நிறைய துறைகளில் அமைச்சர்கள் துரிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மதுவிலக்குலேருந்து நான் தொடங்கினேன் சார். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக அந்த 717 மதுக்கடைகளை மூடலிருந்தே அங்கே தனியாக ஒரு பார்வை திரும்பி இருக்கு. இருக்கிற துறையிலேயே இந்த துறை மேலே ஏன் இவ்வளோ பார்வை இருக்கு, எதனால இவ்வளோ? இது அரசுக்கு வருவாய் மட்டும் கிடையாதுங்க, பலருடைய வாழ்க்கையும் போகிற துறை. இன்னைக்கு மது பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சு. வயதானவங்க தான் குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு ஒரு காலத்தில். இன்றைக்கி வயது வித்தியாசம் இல்லாமல் குடிக்கிறாங்க, ஆண் பெண் பேதம் இல்லாமல் குடிக்கிறாங்க. அப்படி குடிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும். பல தீமைகளுக்கான அடிப்படை போதை தான். நம்ம இன்றைக்கி அரசு மதுபான கடைகளை, அரசு மதுபான விற்பனையை குறைச்சாலும் கூட இன்றைக்கி மது பழக்கம்ங்கிறது வேறு வடிவங்களில் மது பழக்கம் வந்துருச்சு. இன்றைக்கி வேறு இதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை முறைப்படுத்தணும். ரெண்டாவது, அரசுக்கு பெரிய அளவு வருவாய் வரக்கூடிய ஒரு துறையும் கூட. அப்போ இதில் நிறையா ஊழல்கள் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு. இதை கட்டுப்படுத்தணும். ரொம்ப ரெண்டுமே பார்க்கணும். வருவாய் வரக்கூடிய ஒரு துறை, அதே நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ விக்னேஷ் அப்படின்னு ஒரு புதியவரை போடுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே புதியவர் தான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு யங்ஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக போடுறாங்களே, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அப்படின்னு என்ன பார்த்தாங்க. பட் அவர் நிறையா அதிகாரிகளோட அட்வைஸ், சிஎம்மோட அட்வைஸோட இதை ப்ராப்பராக பண்ணணுங்கிற முதல்ல அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணுறாங்க.
அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். முதல்ல இதில் எல்லாருடைய குறை என்னென்னா, பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளை மூடணுங்கிற ஏற்கனவே ஜிஓ இருந்துச்சு. அது அந்த ஜிஓ எப்பயுமே ரொம்ப நாளாக இருக்குது. அது சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இவங்க வந்ததுக்கு பிறகு அது எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்து ஒரு 717 கடையை மூடிட்டாங்க. மூடிட்டு அதில் உள்ள சிக்கல் ரொம்ப நாள் பிரச்சனை, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா தான். அது பாட்டாவே முதலமைச்சர்லாம் பாடினார்னு வச்சுங்களேன். அதை சரி பண்ணணும். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ஏன் வாங்குறாங்க? அவங்க சொல்கிறாங்க அதை வந்து பார்ட்டி ஃபண்டாக போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதை சரி பண்ணணும், அதை ஒழுங்குபடுத்தணுங்கிற முறையில் இறங்கியிருக்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக தான் ஒரு டெமோவாக வந்து ஏஐ பாட்டில் ரெக்கவரின்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. சென்னையில் எக்மோரில் ஒரு பாரில் பண்ணியிருக்காங்க, ஒயின் ஷாப் டாஸ்மார்க்கில். ஒரு வாங்குகிற லிக்கர் பாட்டில் பின்னாடி ஒரு கியூஆர் கோடு ஒட்டியிருக்கிறாங்க. நம்ம சட்டிலெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கியூஆர் கோடு. அப்புறம் ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் அந்த அதில் ஒருத்தர் டெமோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஹெல்ப்பர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா அந்த கியூஆர் கோடை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்கேனரில் வைக்கிறார். வச்சோடனே இந்த பாட்டில் இருக்க 10 ரூபா அக்கௌண்ட் வந்து இவங்க அக்கௌண்ட் வந்துடுது. அதாவது யார் கொடுக்குறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. உடனே ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்குது, அதில் பாட்டில் உள்ளே போட்டுறாங்க, ரீசைக்ளிங் ஆகி உள்ளே போயிடுது. இது வந்து என்னென்னா பாட்டில் உடையாது, வெளியில் சிந்தி ஸ்மெல் வராது, எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. இது பல விஷயங்களுக்கு முன்னுதாரணம் தீர்வாக இருக்கும். ஒரு டெமோவாக கொண்டு வந்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு வரணும். ஒன்று இது மதுக்கடைகளுடைய நேரம், பிளாக்ல விற்கிறது, எக்ஸ்ட்ரா விற்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கேரளாவில் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அது நம்ம தொடர்ந்து நம்ம பல இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கவுண்டரில் வந்து பில்லிங். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து என்னென்னா ஒரு 50 கடை இருக்கும். 50 கடைக்கும் ஹெட் ஆஃபீஸில் ஒரே சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகே, நீங்கள் திருச்சியில் ஒரு கடையில் நீங்கள் ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், சென்னையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் இன்றைக்கி இந்த கடையில் எவ்வளோ பில்லாக இருக்குங்கிறது அக்கௌண்ட்டில் போயிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து திருச்சி கடையில் வந்து இவ்வளோ பிஸ்னஸ் ஆயிருக்கு, சேலம் கடையில் இவ்வளோ பிஸ்னஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ஸ்டாக் வந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பார்த்துருவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறப்ப சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பில் போட முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பில் போட முடியாதும்பாங்க பெரிய பெரிய மார்க்கெட்டில். அந்த மெத்தேடை கொண்டு வரலாம். இப்போ கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, பில்லிங் சிஸ்டம். நீங்கள் வந்து இப்படி மேலே ஏறி ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும், அதில் ஒருத்தர் கேஷியர் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட நீங்கள் காசோ ஜிபேவோ கொடுத்தீங்கன்னா என்ன வாங்க போகிறீங்க, என்ன பிராண்ட் வாங்க போகிறீங்களோ அதுக்கு பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை கொண்டு போய் இன்னொரு கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பேப்பரில் சுற்றி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அங்கிட்டு போயிடணும், அவ்வளோதான். அங்கே பாட்டில் ரீசைக்கிளிங்கிறத ஒன்றும் பண்ணல, இப்போ இனிமேல் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது, பிளாக்கில் வைக்க முடியாது, டைம் வந்து நீங்கள் அவங்க நினச்ச நேரத்துக்கு திறக்க முடியாது. ஏன்னா காலையில் ஒரு 12 மணின்னு வச்சுங்களேன், 12 to நைட்டு 10 மணி வரைக்கும் தான் பில் போட முடியும்னா 10 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லிங் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, அப்போ இதெல்லாம் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தேடு தான். சரி, இது ரொம்ப சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் போதும். ஒவ்வொரு டாஸ்மார்க்லேயும் ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர், பில்லை போட்டு வாங்கிட்டு போவோம். ஓகே, இப்போ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த லீவ் நாளில் வாங்கி ஸ்டாக் வைக்கிறது, லீவ் நாள் எடுத்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரி, இப்போ நீங்கள் என்னென்னா லீக்கேஜே இருக்குது அதில். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் எம்டி உட்காந்து ஒட்டுமொத்த ஒரு நாள் கலெக்ஷனை அன்னைக்கு சாயங்காலம் பார்த்துடலாம். ஓகே, ஓகே, அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ போதுமே. சரி சரி, இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏஐ மிஷின் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன சென்னையில் ஒரு 2 இடங்களுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரணும் தான் எல்லாத்தோட விருப்பமாகவும் இருக்குது. இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற விஷயத்தையும் சட்டமன்றத்தில் ஓப்பன் அப் பண்ணது அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தான். சார், அந்த துறையில் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, அது எப்படி சார் இவங்களால் கட்டுப்படுத்த முடியும்? ஏன்னா அதிகாரிகள் இருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ எங்கே இவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது? அதிகாரிகள் தான் டஃப்பாக இருப்பாங்க. ஓகே, இப்போ அரசியல்வாதிகள் பூராமே இவங்க தான். அப்போ ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்கட்டும், மாவட்ட செயலெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு முதலமைச்சர் கண்காணிப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குது. அரசியல்வாதிகள் மட்டத்தில் அவங்களுக்கு ஊழல் செய்யவும் தெரியாது, முதல்ல செய்ய தெரியாது, புதுசு ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்கிறாங்க. அதிகாரிகளோட கைட்னஸில் தான் இவங்க ரன் பண்ணுவாங்க. இப்போ அதிகாரிகளே நீங்கள் நல்ல அதிகாரிகளாக சூஸ் பண்ணணும். அதிகாரிகள் லாபின்னு ஒன்று இருக்குது. அரசியல்வாதி லாபியை விட அவங்க லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லாபி. ஓகே, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு லாபி. ஓகே, அதை தேடி கண்டுபிடிச்சு நல்ல அதிகாரிகளை உடன் வச்சுக்கிட்டாலே அதை ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு போயிடலாம். எப்படி சார் இயங்கிட்டு இருக்கு? அதனால கேட்குறேன். இந்த அதிகாரிகள் இப்போ யங்ஸ்டர்ஸாக களத்தில் இறக்கி விட்டுருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ அதிகாரிகளோட அந்த இணக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அவங்க வந்து இணைஞ்சு பயணிப்பாங்க அப்படின்னு எப்படி இருக்கு? ஒரு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன். சரி, ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் ரூமில் உட்காந்துருப்பார். ஒரு பெல் அடித்தாங்கன்னா
செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி ஃபைல்ஸ் எடுத்து வருவாங்க. ஓகே ஐஏஎஸ் கேட்டகரி உள்ள ஆஃபீஸர்ஸ் ஓகே உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு. ஆனால் இங்கே அப்படி தலைகீழாக நடக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி இருக்காங்கல்ல, அவங்க ரூமுக்கு இந்த அமைச்சர்கள் போகிறாங்க, ஓகே ஃபைலை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? அவங்களே இவங்க வேலை வாங்குறாங்க சரியா மரியாதையோட. ஓகே இதுவே செக்ரட்டரியேட் ரிப்போர்ட் ஒருத்தர் சொன்னார், ஏங்க இதெல்லாம் இது வரைக்கும் 50 வருஷமா நான் செக்ரட்டரியில் இருக்கேன், இது வரைக்கும் நடந்தே கிடையாதுங்க அப்படின்னு. சரி, அப்போ இவங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் கற்றுக்கறன்னு நினைக்கிறாங்க. ஒரு புதுசாக ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய வருமானம் எவ்வளவு, ஷார்ட்டேஜ் எவ்வளவு, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் செலவாகுது, எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது, இதில் என்ன பண்ண முடியும்? சிம்பிள் இதுதான். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆஃபீஸர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதான். என்ன சார் பண்ணலாம்? உதாரணத்துக்கு சோன் கைத்தறித்துறைன்னு வச்சுங்களேன். இப்போ கைத்தறித்துறையில் எவ்வளோ வருஷத்துக்கு ஆனவர் இன்கம் எவ்வளோ வருது, டேர்ன் ஓவர் எவ்வளோ ஆகுது, ஷார்ட்டேஜ் எவ்வளோ ஆகுது, இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதை முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தேடல் இருக்குது அவங்கள்ட்ட, கற்றுக்கறணும், புதுசாக நம்ம வந்திருக்கோம், அதுலேயும் தப்பு பண்ணிடக்கூடாது, இதில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணி பேர் வாங்கணும் அப்படி தேடி தேடி போய் இப்போ அவங்க பண்ணுற விஷயங்களை நம்ம பார்க்குறப்போ உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய சீனியரே சொல்கிறாங்க, 40 வருஷம் பார்த்துருக்கு இது வரைக்கும் பார்த்ததில்ல, அமைச்சரெல்லாம் சட்டையை கழட்டி போட்டு உள்ள உட்காந்து அமைச்சர்லாம் இருந்திருக்காங்க. ஓகே வெள்ளை சட்டை போட்டு பனியனோட வேர்க்குன்னு சொல்லி சட்டையை கழட்டி போட்டு இப்படி உட்காந்துருந்த அமைச்சர்கள்லாம் செக்ரட்டரியேட்டில் இருந்தாங்க. ஓகே பழைய ஆட்களுக்கு யாருன்றது நான் சொன்னது தெரியும். அப்படியெல்லாம் அமைச்சர்கள் வந்து ஒரு குறுநில மன்னர்களை போல இருந்தவங்க இவங்க அதிகாரிகளை போல இருக்கிறாங்க. அமைச்சர்கள் வந்து அதிகாரிகளை போல இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட இவங்க கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஆர்டர் போடல, அவங்களோட இணைந்து வேலை செய்கிறாங்க. இல்லை, இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் தொட போகுது. நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி இயங்கிட்டு இருக்கு சார்? குறிப்பாக இந்த லஞ்சம்லாம் ஒளிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய ஊர்களில் வந்து மக்கள் எளிதில் அணுக முடியுது. இப்போ தலைமைச் செயலகத்திலேயே பொதுமக்கள் அவ்வளோ பேர் குவிகிறாங்க. நானே பார்த்தேங்க, நானே சாட்சி. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். எப்பயும் போல போகிறப்ப நம்ம என்ட்ரி உள்ளே போட்டு உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா ஜேன்னு கூட்டமாக இருக்குது. ஒவ்வொரு அமைச்சர் ரூம்லேயும் ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. பார்த்தா அந்த தொகுதி மக்கள் தெரிஞ்சவங்க எளிதில் வர்றாங்க, அவங்கள போய் சந்திக்கிறாங்க, உடனே வேலை நடக்குது. ஒரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா கொண்டு போய் கொடுக்குறாங்க, உடனே அங்கே உட்காந்து அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேசி அந்த வேலையை செய்கிறாங்க. அப்படிங்கும் போது சட்டமன்றத்துக்குள் மக்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இதுக்கு முன்னாடி நடந்திருந்தது, நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா புகார் தெரிவிங்க, நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க. எப்படி சாத்தியம்? இல்லை, அதாவது இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிகமாக பணம் புழங்கும். ஓகே, அதிகமான மீடியேட்டர்ஸ் அங்கே தான் இருப்பாங்க. சரி, ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுவாங்க, மொட்டை சட்டையை போட்டு வந்து ஹோட்டலில் தங்கிக்கிட்டு எனக்கு அமைச்சரை பார்க்க போகிறேன், உனக்கு அந்த கான்ட்ராக்ட் வாங்கி தரேன், இந்த கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு கும்பல் வந்து பெர்மனண்ட்டாகவே இருக்கும். எந்த கட்சி வந்தாலும் கட்சியோடைய பேரை ஃபோட்டோ மட்டும் மாற்றிக்கிறாங்க. எல்லா கட்சியிலையும் பதவியில் இருப்பான். சரி, அவன் அதிகாரி லெவலில் லாபி பண்ணுவான். அவனுக்குலாம் இனிமேல் வேலையே கிடையாது. ஓகே, அதுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இந்த ஃபேன்சி நம்பர்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இப்போ நீங்கள் 3322 காரு, மொபைல் நம்பர் எதுனாலும் ஃபேன்சி நம்பர். காருக்கு வந்து 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் போகும். ஓகே, நம்பருக்கு நான் சொல்கிறது, கார் விலை இல்லை. நம்மளாம் 10 லட்ச ரூபா தான் காரே வாங்கிடலாம். சரி, நம்பரே 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறவங்களா இருக்கானுங்க. ஓ சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன் சார். 10 லட்சம் வரைக்கும், 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் நம்பருடைய ஃபேன் டிமாண்ட் ஏற கூடும். ஓகே ஓகே, இதுக்கு 2-3 கேட்டகரியா இருக்காங்க. புரோக்கர்ஸ், அப்புறம் எம்எல்ஏ எம்பிஸ் உடைய கோட்டா, இதெல்லாம் இருக்கு. இதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு கமிஷன், பல கேட்டகரி இருந்துச்சு. இந்த ஆட்சி வந்ததுக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபேன்சி நம்பரே கொடுக்காங்க நிப்பாட்டாங்க. ஓகே, வாங்குறவங்க கேட்பாங்கல்ல, என்னங்க ஃபேன்சி நம்பர் காணான்னு. ஆமாம், அப்போ என்ன ஆச்சுன்னா இதை எப்படி முறைப்படுத்துறதுன்னு ஒரு 15 நாள் நிப்பாட்டாங்க. சரி, 20 நாள் நிப்பாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை. என்னங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை, நீங்கள் ஃபேன்சி நம்பர் கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்ன பிறகு இதை நாங்கள் முறைப்படுத்திட்டு சொல்கிறோம். இப்போ என்ன ஸ்கீம்னா எந்த மீடியேட்டரும் கிடையாது. ஓகே, என்ன அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிறோ அந்த ஃபீஸ் மட்டும்தான். ஸ்பெஷல் நம்பருக்கு ஃபேன்சி நம்பருக்கு அந்த அமௌண்ட் தான். சம்மந்தப்பட்ட வண்டி ஓனரே ஆர்சி புக் கூட அங்கே வரணும். நான் தான் வண்டி ஓனரு, எனக்கு தான் இது வேணும், ஃபீஸை கட்டுங்க வாங்கிட்டு போங்க, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதானே சார்? அவ்வளோ சிம்பிள். சரி, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்னு கேளுங்க, அவைலபிலிட்டி இருந்தால் நேராக வாங்க, அங்கே ஃபீஸ் கட்டி வாங்கிட்டு போயிருங்க. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, என்னுடைய கசின் வண்டின்னு ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. கசினை வர சொல்லுங்க போங்க, அனுப்பிச்சு விட்டாங்க. சரி, அனுப்பிச்சு விட்டாங்க. இது ஒரு பெரிய ஸ்கேம். இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் முதல்ல வண்டி வாங்குறாங்க, அவனுக்கு வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் வாங்கணும் ஆசை. அந்த 10 லட்ச ரூபா கொடுக்க முடியுமா? வண்டியே 10 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். வண்டியே 5 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். சரி,
அப்போ இதெல்லாம் ஒழிச்சிருக்காங்க. ஓகே, இவ்வளோ நீட் கவர்மெண்ட், இவ்வளோ மாற்றங்கள், இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் அந்த அதிமுகலேருந்து வரக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து பெரிய தலைக்கட்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார், என்ன இருக்க போகுது, என்ன எதிர்பார்க்க போகிறோம்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவர்கள் வருகையினால் தாவேகாவுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆபத்து இருக்கு, பயன் கிடையாதுன்ற பயன் கிடையாது, அதுல மாற்றுக்கிறது. ஏன்னா தாவேகாங்கிற ஒரு கட்சி தனியாக 35% வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு தேர்தல், இடைத்தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றி பெற போறாங்க. சமீபத்தில் நடந்த சர்வே பண்ணியிருக்காங்க 2-3 கட்சிகள். சமீபத்தில் வந்து இடைத்தேர்தலில் யார் வருவாங்கன்னு ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாவேகா எல்லா கட்சியை விட 30% அதிகமாக இருக்கு. 35% வாங்கிருக்காங்கல்ல, அதை விட 30% அதிகமாக இருக்காங்க. 60% இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியோட இருக்காங்க. யாரையும் எதிர்த்து நிக்க வேண்டாம், நின்று நீங்க வந்து இது பண்ணிக்கிற வேண்டாம், தனிப்பட்ட ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. சரி, இப்போ என்னன்னா, இப்போ இவர்கள் வருகைக்காக இவங்க வந்து எதுவும் தேவையில்லை. இப்போ தாவேகாவை நோக்கி ஏன் வர்றாங்க அப்படின்னா, எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் போயிடுச்சு. ஓகே, ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் தனிச்சு 35% வாங்கியிருக்கு. அப்படிங்கும் போது அதோடு சேர்ந்து நம்மளையும் பயணம் பண்ணணும், நம்ம கட்சியை வளர்த்துக்கணும், நம்மளையும் வளர்த்துக்கணும். பெரிய கட்சியிலேருந்து வந்திருக்காங்க சார். அதுல அது ஒரு பிராண்டு. அங்கிருந்து அதிமுகவிலிருந்து வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குங்க. அதிமுக வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி. அதாவது 2017 நடைபெற்ற 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், இடையில உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாம் தோல்வி. அப்போ அதிமுக தோல்வி சந்திச்சிருக்கு. 91 பெரிய வெற்றி, 96 பெரிய தோல்வி, படுதோல்வி. 2001 வெற்றி, 2016 வெற்றி, 11 வெற்றி, 2006 தோல்வி, மாறி மாறி வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு வெற்றி தோல்விங்கிற அதிமுக. ஆனால் தலைமை மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த தலைமை வந்து திருப்பி எந்திரிச்சு வந்துடும், நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பிக்கை. ஆனால் தொடர் தோல்விங்கிறது தலைமை மீது அவர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஓகே, நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அதிமுகவினுடைய கோர் ஐடியாலஜிங்கிறது திமுக எதிர்ப்பு மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமியால் திமுக வீழ்த்த முடியல, விஜய் வீழ்த்திட்டாரு, ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காக ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. இது இயற்கையாக இங்கே வரக்கூடிய விஷயம் இல்லை. அப்படின்ற ஒரு கட்சி நீ ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அங்கே வந்து அரவணைப்பு இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் அரவணைக்கலை. ரெண்டாவது அங்கே வந்து பிளவுகள், தோல்வி, எல்லாரும் முக்கியமான ஆட்கள். கிட்டத்தட்ட நேற்று கூட சிவர் ஆதவர்ஜனா பேசியிருந்தார் அமைச்சர், 60% மேலே வெளியேறிட்டாங்க. அப்படிங்கும் அதிமுக வந்து இன்னமும் சுய பரிசோதனை ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அது அவர்களுக்கு உச்சக்கட்ட கோபத்தை அந்த பக்கம் வர்றாங்க. ஆனால் இவர்களுக்கு பின்னாடியெல்லாம் வழக்கு இருக்கு. அது இன்னைக்கு வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக இருந்தவர்களே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவங்களை ஏங்க சேர்க்குறீங்க, நீங்கள் தான் தனியாக வந்துட்டீங்களே, 35% வந்துருச்சே, நல்லது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நல்லா போயிட்டு இருக்கு கவர்மெண்ட், எதுக்கு இவங்களை சேர்த்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆட்சி வேறு கட்சி வேறு. அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு, அரசாங்கம் ரன் ஆகிட்டு இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறாங்க, கட்சி இருக்கு இல்லையா, கட்சி யார் ஒழுங்குபடுத்துறது? இந்த கட்சிக்கு அடிப்படை அரசியல் மன்றங்களாக இருக்கிறாங்க. கட்சி அரசியல் கட்சியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்ல. ஓகே, ஒரு ஒன்றியத்திலிருந்து, ஒரு பகுதியிலிருந்து, ஊராட்சியிலிருந்து கட்சியுடைய கட்டமைப்பு உருவாக்கணும். ஏன்னா கட்சி நிர்வாகிகள் யாராவது ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர் ஒரு தப்பு பண்ணால் கூட நாளைக்கு கொட்டை எழுத்துல வந்துடும், தாவேகா நிர்வாகி அப்படின்னு. அவன் யார்? ஊராட்சி பகுதியில் ஒரு வார்டு உறுப்பினராக இருப்பான், அவன் முன்ன தப்பு தாவேகா நிர்வாகின்னு போடுவாங்க. அப்போ இதை ஒழுங்குபடுத்தணும். அப்போ விஜயபாஸ்கர் மாதிரியான அனுபவம் வாய்ந்த ஆட்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர் மாதிரி அனுபவம் வாய்ந்த ஆட்கள் கட்சிக்குள்ளே வர்றப்ப இவர்களை வைத்து கட்சியினுடைய கட்டமைப்பை சரி பண்ணணும். ஓகே, அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆட்சி வேறு கட்சி வேறு பிரிக்க போகிறாங்க. தாவேகாவுக்கான ஒரு அணியை உருவாக்கி இவர்களை வைத்து கட்சியை வந்து கட்டமைக்கணும். ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அதை உருவாக்குவாங்க. ஆனால் இவர்களை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே விடுவாங்களாங்கிறது சந்தேகம்தான். இவர்களை வைத்து கட்சியை பயன்படுத்தணும். ஒரு பழமொழி கூட இருக்குது, விஷம் கூட ஒரு நாளைக்கு மருந்தாக பயன்படணும். சரி, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்கு. ஏன்னா இவர்கள் மீது பின்னாடி வழக்கு இருக்குது. ஆனால் அவங்க ஒரு கணக்கில் பண்ணுறாங்க. தாவேகா இவர்களை வச்சு, இவங்க அனுபவத்தை வச்சு நம்ம கட்சியை உருவாக்கிறோம். விஜயபாஸ்கரை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு. விஜய் இலையை அடிக்கிற விஜயபாஸ்கர் அலையை அங்கே அடிச்சிருக்கு. 60,000 ஓட்டு வித்தியாசம் வச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் பேர் தெரிவித்து வச்சிருக்காப்புல. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாங்க. அப்படியே புதுக்கோட்டை, விராலிமலை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் அது வரைக்குமே விஜயபாஸ்கர் வந்து தன்னுடைய பேரை பதிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இதை வந்து இதை பயன்படுத்தி அந்த பகுதியில் கட்சியை கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்காக பயன்படுத்துகிறாங்க.
அது விமர்சனங்களும் வந்திருக்கு, கடுமையான விமர்சனங்களும் வருது. இல்ல இவங்களால பாதிப்பு இருக்காதுல்ல சார், அதுதான் இங்க அதைத்தான் சொல்றேனே, இவங்க வந்து எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னா, கட்சி வேறு ஆட்சி வேறு. ஆட்சி அப்படிதான் அப்படி ஆட்சி அதிகாரத்தில் இவங்க தலையீடு இருக்கக்கூடாது. ஓகே. கட்சி அதிகாரம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு இருக்கு, பொலிட் பியூரோ வேற, பதவியில் இருக்கவங்களுக்கு வந்து தனித்தனியாக வச்சிருப்பாங்க. பொலிட் பியூரோ எடுக்கிற முடிவை தான் இவங்க செய்வாங்க. அந்த மாதிரி தனித்தனியாக வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களை வந்து தனியாக பிரித்து இந்த வந்த ஆட்களை எல்லாம் வந்து ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணி அவங்கள ஒரு மண்டலத்துக்கு பொறுப்பாளரை போட்டு அவங்களுக்கு கீழே ஆட்களை போட்டு கட்சி கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு, வலுப்படுத்துறதுக்கு அதை செய்யக்கூடிய வேலையில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள வந்து பதவிகளுக்கு உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் அவங்க சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறாலும் முறையில் நன்றி, வணக்கம்.